மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ரோமர் 8:4. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பல நேரங்களில் நமது சொந்த பலத்தால் நீதிமான்களாக வாழ முயன்று தோற்று போகிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு உன்னதமான வழியை காட்டுகிறார். கிறிஸ்து நமக்கு தந்த விடுதலை என்பது நாம் மாம்சத்தின் இச்சைகளின்படி வாழாமல் ஆவியானவரோடு இணைந்து நடப்பதற்கே ஆகும். நாம் ஆவியானவரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும்போது நியாயப்பிரமாணம் நம்மிடம் எதிர்பார்த்த பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளிருந்து இயல்பாக நிறைவேற்றுகிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.